டியூஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி டியூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடைமொழியால் குறிக்கப்பெறும் அறிஞர்கள் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டு பெர்னாட்ஸா அப்படின்னு அழைக்கப்படுவர் வந்து மு வரதராஜனார். தென்னாட்டு பெர்னாட்ஸா அப்படின்னு அழைக்கப்படுவர் வந்து அறிஞர் அண்ணா. தமிழ்நாடுனா மு வரதராஜனார், தென்னாடுனா அறிஞர் அண்ணா. நாடக தந்தை யாருன்னா பம்பல் சம்பந்த முதலியார். அவரை தான் நாடக தந்தைன்னு சொல்லுவாங்க. நாடக தலைமை ஆசிரியர்னு யாரை சொல்லுவாங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகளை தான் நாடக தலைமை ஆசிரியர்னு சொல்லுவாங்க. புரட்சி கவிஞர், இயற்கை கவிஞர் அப்படின்னு பாரதிதாசன்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் உண்டு. இதில் வந்து புரட்சி கவிஞர், இயற்கை கவிஞர் அப்படின்னு இயற்கையை பற்றி பாடல் எழுதுறதுனால இயற்கை கவிஞர் அழைக்கப்படுகிறார். கவிமணி வந்து நமக்கு தெரியும் தேசிய விநாயகம் பிள்ளை. தமிழ்நாட்டின் மாப்பாசான் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா ஜெயகாந்தனை குறிப்பிடுறாங்க. குழந்தை கவிஞர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா அளவள்ளியப்பா. விடுதலை கவி, தேசிய கவி அப்படின்னு சொல்கிறது வந்து பாரதியார். இவருக்கும் நிறையா பேர்கள் உண்டு. குறிப்பிடத்தக்கது விடுதலை கவி, தேசிய கவி. தமிழ் தென்றல் வந்து திருவிக்கா. தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா சேக்கிலாராக குறிப்பிடுறாங்க. கவி சக்கரவர்த்தி அப்படின்னு கம்பனை சொல்கிறாங்க. ஆளுடை நம்பி அப்படின்னு அழைக்கப்படுவர் வந்து சுந்தரர். ஆட்சிமொழி காவலர் அப்படின்னு அழைக்கப்படுவர் வந்து ராமலிங்கனார். மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுவர் வந்து தேவநேய பாவாணர். பாவலரேறு அப்படின்னு அழைக்கப்படுவர் வந்து பெருஞ்சித்திரனார். கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு அழைக்கப்படுவர் வந்து எஸ்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. சொல்லின் செல்வர்னு அழைக்கப்படுவர் வந்து ராபி சேது பிள்ளை. மூதறிஞர் ராஜாஜி. பேரறிஞர் அப்படின்னா அண்ணாவை அழைக்கிறாங்க. பகுத்தறிவு பகலவன் வந்து பெரியார். செக்கிழுத்த செம்மல் வந்து வ.உ.சி. தசாவதானி அப்படின்னு செய்கு தம்பியாரை சொல்கிறாங்க. சிறுகதை மன்னன் யார் அப்படின்னா நமக்கு புதுமை பித்தன். திருவாத ஊரார் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா மாணிக்க வாசகரை குறிப்பிடுறாங்க. முத்தமிழ் காவலர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஆட்சிமொழி காவலர்னா ராமலிங்கனார் சொல்லணும். முத்தமிழ் காவலர் அப்படின்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம். சிறுகதை தந்தை யார் அப்படின்னா மு கதிரேசன் செட்டியார். சிறுகதை தந்தை. நாடக தந்தை வந்து பம்பல் சம்பந்த முதலியார். சிறுகதை தந்தை வந்து மு கதிரேசன் செட்டியார். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த், கவிஞரேறு, பாவலர்மணி இப்படிலாம் அழைக்கப்படுவர் யாருன்னா வாணிதாசன். இது மிக மிக முக்கியமானது. தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் அடிக்கடி கேட்கக்கூடியது வாணிதாசன். அவரை அழைக்கிறாங்க. அடுத்து தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னா மறைமலை அடிகளார். இவர் தான் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். பொது உடைமை கவிஞர், மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து சிலம்பு செல்வர் அப்படின்னு யார் அழைக்கிறாங்கன்னா மாப்போ சிவஞானம். இவர் தான் சிலம்பு செல்வர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து தமிழறிஞர் அப்படின்னு கி.வா. ஜெகநாதனை அழைக்கிறாங்க. காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, கமகப்பிரியன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா கண்ணதாசன். அடுத்து ஓமை கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா. தென்னாட்டு தாகூர் அப்படின்னு யார் அழைக்கிறாங்கன்னா வேங்கடரமணி. அடுத்து இஸ்லாமிய தாயுமானவர் யார் அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப். இவர் தான் இஸ்லாமிய தாயுமானவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து கவிக்கோ அப்படிங்கிறது யாருன்னா அப்துல் ரஹ்மான் தான் கவிக்கோன்னு அழைக்கிறாங்க. வானம்பாடி கவிஞர் யார் அப்படின்னா நான் காமராஜன். ஒப்பிலக்கண தந்தை யார் அப்படின்னா கால்டுவெல். இவர் தான் ஒப்பிலக்கண தந்தை. அடுத்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவரை சொல்கிறாங்க. திருக்குறளார் அப்படின்னு குறிப்பிடப்படுவர் யாருன்னா வி. முனுசாமி. மகாவித்வான் அப்படின்னு அடைமொழியால் அழைக்கப்படுவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுவர் வந்து பாலசுப்ரமணியம். தமிழ் புலவர்களுள் இளவரசர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா திருத்தக்க தேவரை சொல்கிறாங்க. நீதி அரசர் அப்படின்னு மாயூரம் வேதநாயகம் பிள்ளையை குறிப்பிடுறாங்க. தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் அப்படின்னு அழைக்கப்படுவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். அழகிய மணவாளதாசர், திவ்ய கவி, தெய்வ கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுவர் வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்து முதல் சித்தர், ஆதி சித்தர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா திருமூலரை சொல்லுவாங்க. திராவிட சாஸ்திரி, தமிழ் நாடக பேராசிரியர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா பரிதிமார் கலைஞரை சொல்கிறாங்க. அடுத்து புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னா நான் பிச்சமூர்த்தி. இவர் தான் புதுக்கவிதையின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. நவீன தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை அப்படின்னா கந்தசாமி. நவீன தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை கந்தசாமி. பன்மொழி புலவர் யாருன்னா அப்பாத்துரையார். இவர் தான் பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு உடுமலை நாராயண கவியை சொல்கிறாங்க. பரிதிமார் கலைஞர் எப்படி சொல்கிறாங்கன்னா வி. கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. இவரை தான் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. தனித்தமிழ் இசைக்காவலர் யாருன்னா ராசா அண்ணாமலை செட்டியார். இவர் தான்
தனித்தமிழ் இசைக்காவலர். அடுத்து சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா ஆண்டாளை குறிப்பிடுறாங்க. கவிக்குயில் அப்படின்னு சரோஜினி நாயுடை குறிப்பிடுறாங்க. மருள் நீக்கியார், அப்பர், தாண்டகவேந்தர் அப்படின்னா குறிப்பிடுவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர், இவரை தான் அப்படி குறிப்பிடுறாங்க. அடுத்து ரசிகமணி அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா டிகேசியை சொல்கிறாங்க. தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா அஞ்சலை அம்மாவை சொல்கிறாங்க. இதில் அடைமொழியால் அறியப்படும் அறிஞர்கள் சிலவற்றை பார்த்தோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமாரி ஸ்டூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.